பிள்ளைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. பச்சை பயிரை வந்து சுசியம் பண்ணி கொடுங்க. அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்த்தலாமா? பச்சை பயிரை ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு ஒரு 7, 8 விசில் விட்டு ஆஃப் பண்ணி அதை நல்லா மத்து வச்சு கடைஞ்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்துல 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. துருவிய தேங்காவை போட்டு நல்லா வறுத்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் கலர்ல மாற தேவையில்லை, லைட்டா வறுத்து வச்சுக்கிட்டா போதும். இன்னொரு பாத்திரத்துல வெல்லம் போட்டு ஏலக்காயும் சுக்கையும் வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஊத்திக்கோங்க. பாகு கரைக்கிறப்ப ரொம்ப தண்ணி சேர்த்துற வேணாம். இப்ப சுசியத்துக்கு வந்து பூர்ணம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கிற பாகு, வறுத்து வச்சுக்கிற தேங்காய், மசிச்சு வச்சுக்கிற பாசிப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டீங்கன்னா நல்லா தண்ணிலாம் வத்தி வரும். அதை வந்து உருண்டை பிடிச்சி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த சுசியம் பண்றதுக்கு 1 பாக்கெட் மைதா மாவு, தேவைக்கப்போ உப்பு போட்டு நல்லா கட்டியா கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். உருண்டை பிடிச்சி வச்சுக்கிற அந்த பூரணத்தை வந்து இந்த மாவுல வந்து லைட்டா டிப் பண்ணி அப்படி எண்ணெயில வந்து பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப பிடிக்கும் உங்க பிள்ளைங்களுக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ரெசிபியில சந்திக்கலாம்.